பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம உருளைக்கிழங்கு 2 ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறதுனா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கூடவே எக் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இந்த குழம்புக்கு தொட்டுக்கவே தேவையில்லை. இந்த உருளைக்கிழங்கும் இந்த கீரை முட்டை எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வந்து சாதத்துக்கு அப்புறம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி ரெசிபியை உங்கள்கிட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.